பெருவெளி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். மனிதர்கள் சாமி ஆடுவது உண்மையா? உண்மையில் கடவுள் மனித உடலில் இறங்கி ஆடுகின்றாரா? சாமி ஆடும்போது மனித உடலில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து இந்த காணொளியில் அதுவும் அறிவியல் பூர்வமாக ஆழமாக பார்க்க போகிறோம். மேலும் இது குறித்து நம்முடைய வள்ளல் பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையும் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, கிராமங்களில், திருவிழாக்களில், ஆலயங்களில் சிலர் திடீரென்று சாமி ஆட ஆரம்பிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். சிறு வயதில் இருந்து பல மனிதர்கள் சாமி ஆடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி சாமி ஆடுகின்றவர்கள் அந்நேரத்தில் வேறு மாறி பேசுவார்கள். அவர்களின் உடல் நடுங்கும், அவர்களின் உடல் புடைக்கும், அவர்களின் கண்கள் சிவக்கும். அந்நேரத்தில் அவர்கள் வாயில்லாத ஜீவர்களாகிய ஆடு, கோழி போன்ற ஜீவர்களின் உடலை கடித்து அவைகளின் இரத்தத்தை உறிந்து குடிப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எதிர்காலத்தை குறித்து கூட பேசுவார்கள். மக்கள் அதை குறி சொல்லுவதாக சொல்லுவார்கள். அப்போது பல மக்கள் நினைப்பது என்னவென்றால், கடவுள் மனித உடலில் இறங்கிவிட்டார் என்று. ஆனால் உண்மையில் சாமி ஆடும்போது மனித உடலில் என்ன நடக்கிறது என்று அறிவியலும் விஞ்ஞானமும் நம்முடைய வள்ளல் பெருமானும் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தான் இந்த காணொளியில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். உங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இந்த மாதிரியான டிரான்சி நிலை, அதாவது சாமி ஆடும் பழக்கம் இந்து மதத்தில் மட்டுமல்ல, இது உலகம் முழுக்க பரவி காணப்படுகிறது. ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, சில ட்ரைபல் கல்ச்சர்ஸ், முக்கியமாக சில சர்ச்சை கூடங்கள், சிறு தெய்வத்தின் பெயரால் இயங்கும் ஆன்மீக குழுக்கள் உட்பட இந்த மாதிரி நிலைகள் எங்கும் காணப்படுகிறது. அதனால் எங்கும் நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய சர்வ வல்லமை உடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சார மொழிக்கும் தகுந்தாற்போல் ஒவ்வொரு மனித உடலிலும் இறங்கி ஆடுகின்றாரா என்றால் அப்படியல்ல. அப்படி இல்லை என்றால் அது என்னவாக இருக்கும் என்றால், இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் அடையாளமும் அல்ல. அதாவது மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், முனீஸ்வரன், கருப்பன் போன்ற எண்ணற்ற சிறு தெய்வங்கள் மனித உடலில் இறங்கி ஆடுவதும் அல்ல. இது மனிதனின் மனம் மற்றும் உடலுடன் மாறுபட்ட நிலை. ஒரு மனிதன் அதிக உணர்ச்சியில் இருக்கும் போதும், மக்கள் கூட்ட உணர்வில் மூழ்கி கிடக்கும் போதும், தவில், பம்பை, உடுக்கை, குளவை போன்ற இசை சத்தங்களை தொடர்ந்து கேட்கும் போதும் அந்நேரத்தில் மனித மூளையில் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த நேரத்தில் அட்ரினலின் என்ற ஹார்மோன் அதிகரிக்கும், டோப்பமைன் மாறும், நர்வஸ் சிஸ்டம் மிகுந்த தூண்டுதலுக்கு செல்லும். இதனால் ஒரு மனிதன் டிரான்சி நிலைக்கு மாறிவிடுவான். டிரான்சி நிலை என்றால் என்னவென்றால், டிரான்சி நிலை என்பது தன் உணர்வு மறதி, மயக்கம் போன்ற விழிப்புணர்வு குறைந்த உளவியல் நிலையை குறிக்கும். இந்த நிலையில், இந்த டிரான்சி நிலையில் அந்த மனிதனால் வெளிப்புற நிகழ்வுகளில் கவனம் செலுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட செயலில் அந்த மனிதனின் மனம் லயத்திருக்கும். இந்த நிலையில் சாமியாடும் மனிதர்களால் சாதாரணமாக பேச முடியாது. அவர்களின் உடல் கட்டுப்பாட்டை மீறி இருக்கும். அதனால்தான் தான் பெற்ற பிள்ளைகளும் சரி, தான் கட்டிய மனைவிகளும் சரி, அவர்களின் கண்களுக்கு தெரியாமல் போகிறது. இந்த ஹார்மோன் மாற்றத்தால் அவர்களுக்கு வலி கூட தெரியாமல் போகும். அதனால்தான் சிலர் தீயின் மீது நடப்பார்கள், கற்பூரத்தை கையில் ஏற்றச் சொல்வார்கள், அந்த எரிகின்ற கற்பூரத்தை வாயில் போட்டு விழுங்குவார்கள், உடலில் பல பாகங்களில் துளையிட்டு கொள்வார்கள், பலம் வாய்ந்த இரும்பு போன்ற கம்பிகளால் தன்னைத்தானே தாக்கிக் கொள்வார்கள், குதித்து கொள்வார்கள், குத்திக் கொள்வார்கள், வாயில்லாத ஜீவர்களின் உடலை கடித்து இரத்தத்தை இரக்கமே இல்லாமல் குடிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அதிக ஆற்றலுடன் இருப்பார்கள். இந்த நிலையை அறிவியல் உடலில் நடக்கும் ஒரு டெம்பரவரி கெமிக்கல் ஸ்டேட் என்கிறது. இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதன் ஒரு முறை செய்துவிட்டால் அவனை கூட்ட மனநிலை பாதித்துவிடும். அதாவது மக்கள் கூட்டம் அவனுடைய மனநிலையை பாதிக்க வைத்துவிடும். ஒரு கிராமத்தில் இருக்கின்ற அனைவரும் உண்மை தெரியாமல் அந்த மனிதனுக்கு சாமி வந்துவிட்டது என நம்பும்போது அந்த சூழல் அந்த மனிதனின் மனதை மிகவும் பாதித்துவிடும். அந்த மனிதன், அதாவது எல்லா அண்டங்களையும், எல்லா போனங்களையும், எல்லா பயன்களையும், எல்லா ஒழுக்கங்களையும் தன்னுடைய பூரண அருட்சக்தியால் தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற அந்த எல்லா வல்ல இறைவன் நம்மீது இறங்கி ஆடுகின்றான் என நம்ப தொடங்கி விடுவான். இதை பற்றி பிசிக்காலஜியில் சொல்வது என்னவென்றால் கலெக்டிவ் சஜஷன், அதாவது கூட்ட நம்பிக்கை ஒரு மனிதனின் மனநிலையை பாதிக்க வைத்து விடுகிறது என்கிறது. மேலும் ஒருவன் இப்படி தரிகட்டு சாமியாட ஆரம்பித்தால் அங்கிருக்கின்ற மற்றவர்களும் எமோஷனல் ஆகி விடுவார்கள். இந்த எமோஷனல் எனர்ஜி சிலருக்கு உண்மையான டிரான்சி நிலையை உருவாக்கும்.
அப்படி உண்மையான அந்த டிரான்சி நிலை, நம்ம இதற்கு முன்னாடி டிரான்சி நிலை என்றால் ஒன்று சொன்னோம். அது என்னன்னு கேட்டனா, தன் உணர்வு மறதி, மயக்கம், விழிப்புணர்வு குறைந்த நிலை போன்றது தான் அந்த டிரான்சி நிலை என்று சொன்னோம். இந்த டிரான்சி நிலை தனக்கு உண்மையாக தோன்றாமல் போனாலும் கூட சிலர் பொய்யாக சாமியாடி நடிப்பார்கள். அப்படி சில மனிதர்கள் பொய்யாக சாமியாடி நடிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், பணம் சம்பாதிப்பதற்காகவும் பொருள் சம்பாதிப்பதற்காகவும் அப்படி நடிப்பார்கள். மேலும் சிலர் கட்டுப்பாட்டை மீறி ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த கிராமங்களிலோ அந்த பகுதிகளிலோ அந்த மக்களால் அவர்கள் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருப்பார்கள். அந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் மறைப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல இறைவி என் மீது இறங்கி ஆடுகின்றான் என சில ஆண்களும் பெண்களும் சாமி ஆடி நடிப்பார்கள். பல கிராமங்களில் பல இடங்களில் பெண்கள் அதிகமாக சாமி ஆடுவதை நாம் பார்க்கலாம். அதற்கு என்ன காரணம் என்றால், மன அழுத்தம், குடும்ப அழுத்தம், சொல்ல முடியாத துன்பம், முக்கியமாக உணர்ச்சி அடக்கம், இவையெல்லாம் உள்ளுக்குள் தேங்கி அடங்கி கிடக்கும். தவில், பம்பை, உடுக்கை, குளவை போன்ற இசை சத்தங்களை தொடர்ந்து கேட்கும்போது சாமி ஆடத் தொடங்குவார்கள். அந்நேரத்தில் அவர்களின் உள்ளுக்குள் அடங்கியிருக்கும் அனைத்து உணர்வுகளும் வெடித்து சிதறும். அதே நேரத்தில் அவர்களுக்கு மன ரிலீஸும் கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு இது ஒரு உண்மையான அனுபவம் போல் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல, அது வெறும் மனக்கோளாறு தான். சரி, பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் ஏன் சாமி ஆடுவது இல்லை என்றால், அவர்களுக்கு மன அழுத்தம், குடும்ப அழுத்தம், சொல்ல முடியாத துன்பம், உணர்ச்சி அடக்கம் போன்றவை பெரும்பாலும் நடப்பது கிடையாது. நாம் பல இடங்களில், திருவிழாக்களில், ஆலயங்களில் சாமி ஆடுகின்றவர்களை பார்த்திருக்கலாம். அந்நேரத்தில் அந்த மனிதர்களுக்கு, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற, காவல்துறையில் இருக்கின்ற, அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டத்தில் இருக்கின்ற சில காவலர்கள் கூட, சில பெண் காவலர்கள் கூட சாமி ஆடுகின்றார்கள். அதற்கான காரணம் அவர்களுக்கு குடும்ப அழுத்தம், சொல்ல முடியாத துன்பம், பணிச்சுமை போன்ற காரணத்தினாலேயே அந்த டிரான்சி நிலைக்கு மாறிவிடுகிறார் என்பது உண்மை. சரி, இவையெல்லாம் அறிவியல் சொல்கிறது உண்மை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த சாமி ஆடுகின்றவர்கள் சிலர் எதிர்காலத்தை குறித்து சொல்லுகின்றார்களே, அதாவது குறி சொல்லுகின்றார்களே, அவர்கள் சொல்வதும் சில நேரத்தில் நடக்கின்றதே. அது எப்படி என்றால், இதற்கும் பிசிக்காலஜியில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது. இப்படி தனக்கு ஒரு மனக்கோளாறு நடப்பதை உணர்ந்து கொண்ட சூட்சமமான மனிதர்கள் இதையே கருவியாக்கி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவார்கள். பல நேரங்களில் உடல் கட்டுப்பாடு, தன் உணர்வு மறதி, மயக்கம் போன்ற உளவியல் குறைந்த நிலை, விழிப்புணர்வு குறைந்த நிலை இல்லாமல் போனாலும் கூட அதுபோலவே நடித்து காட்டி எதிரில் இருக்கும் மனிதனின் உடல், மொழி, முகபாவனை, அவன் உள்ளூரில் இருந்தால் அவன் குடும்ப நிலைகளை வைத்து அதை அன்னாலஜி அப்சர்வ் செய்து அப்படியே கதைப்பார்கள். அப்படி சாமி ஆடுகின்றவர்கள் ஒரு பொதுவான விஷயத்தை சொன்னாலும் மக்கள் அதை தனக்கு ஏற்றவாறு கனெக்ட் செய்து கொள்வார்கள். இதற்கு பிசிக்காலஜியில் சொல்வது என்னவென்றால் பர்னம் எஃபெக்ட், அதாவது பொதுவான விஷயத்தை தனக்கே சொன்னது போல் நம்புவது. அப்படிப்பட்ட சூட்சமமான மனிதர்கள் அப்பாவி ஆன்மாக்களை கேடயமாக பயன்படுத்தி வெட்கமே இல்லாமல் அவர்களால் வயிறு வளர்த்து மலம் கழித்து பணம் படைத்து வருகிறார்கள். இவையெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய அசுத்த கருமாவை உண்டு பண்ணும் என்று தெரியாமல், இந்த காணொளியை பார்க்கின்ற அன்பர்கள் யாராவது சாமி ஆடுவதை இதுகாரும் வரை நீங்கள் உண்மை என நம்பி இருந்தால் அந்த நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். இந்த சாமி ஆடுகின்ற பழக்கமெல்லாம் அப்பாவி ஆன்மாக்களை கேடயமாக பயன்படுத்தி ஒரு சுகமான வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு கேவலமான வழி. இந்த செயலை செய்து, அதாவது இந்த சாமியாடும் செயலை செய்து வயிறு வளர்த்து வாழுகின்ற மனிதன் யாரேனும் இந்த காணொளியை பார்த்தால் உண்மையில் நீங்கள் வெட்கப்பட வேண்டும். இல்லை என்றால் உங்கள் முகத்தை பார்க்க அறிவார்ந்த மக்கள் வெட்கப்படுவார்கள். ஏனென்றால் இந்த சாமி ஆடுகின்ற மனிதர்கள் எல்லாம் சொல்லுகின்ற ஒரே பதில், இந்த சாமி ஆடுகின்ற மனிதர்கள் எல்லாம் சொல்லுகின்ற ஒரே பதில், என் மீது வந்திருப்பது காளியம்மன், அங்காளம்மன், மாரியம்மன், முனீஸ்வரன், கருப்பன் போன்று. சுத்த சன்மார்க்க அறிவு தெளிவும் ஆன்ம விளக்கும் பெற்ற அன்பர்களுக்கு தெரியும், இந்த மாரியம்மன், இந்த காளியம்மன், இந்த அங்காளம்மன், இந்த முனீஸ்வரன், இந்த கருப்பன், இந்த வீரன் போன்றவர் எல்லாம் மனித உடலில் உள்ள ஒரு பிண்ட தத்துவம் என்று. இந்த பிண்ட தத்துவத்தை தான் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் நமக்கு கடவுளாக அண்டத்தில் காட்டி கற்பித்தார்கள் என்று. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூர்யா நடித்த கருப்பு என்ற ஒரு படம் வந்திருந்தது. அதை நாகரிக மனிதர்களும் படிக்காத பாமர மக்கள்களும் திரையரங்குகளில் சென்று பார்த்தார்கள்.
அந்த இடத்தில் அந்த சாமி ஆடுகின்ற அந்த இசை வரும்போது நாகரிகம் இல்லாத படிப்பறிவு இல்லாத மனிதனும் அந்த திரையரங்குகளில் சாமி ஆடுகின்றான், படித்த நாகரிக மனிதனும் சாமி ஆடுகின்றான். அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த டிரான்சி நிலைதான் காரணம். சரி, இவையெல்லாம் பொய் என்றால் உண்மையான ஆன்மீகம் என்பது என்னவென்றால், உண்மையான ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுக்கு கோபம் குறைகிறதா, அன்பு வளர்கிறதா, கருணை அதிகரிக்கிறதா, விருப்பு வெறுப்பை நீக்கி பிறருக்கு உதவுகிறானா, பிற மனிதர்களும் பிற உயிர்களும் பசியாலும் உயிர் கொலையாலும் துன்பப்படும் பொழுது அறிவும் பலமும் பெற்றவன் அத்துன்பத்தை நீக்குகின்றானா என்பதுதான் முக்கியம். இதுதான் உண்மையான ஆன்மீகம், இதுதான் முக்கியம். இதை விட்டுட்டு கத்துவது, கூப்பாடிடுவது, ஆடுவது, பயமுறுத்துவது, சேட்டை செய்வது, அப்பாவி ஆன்மாக்களை பயன்படுத்தி பணம் பறிப்பது, வாயில்லாத ஜீவர்களின் உடலை கடித்து இரத்தத்தை குடிப்பது என்பது ஆன்மீகத்தின் அளவுகோல் அல்ல. சரி, இந்த சாமி ஆடுகின்ற நிலைகளை பற்றி அறிவியலும் விஞ்ஞானமும் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். இதை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். உண்மையில் கடவுளுடைய அருள் மனித தேகத்தில் காரியப்படுமா என்றால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனின் அருள் மனித தேகத்தில் மட்டுமே காரியப்படும், வேற எந்த தேகத்திலும் காரியப்படாது. நம்முடைய வள்ளல் பெருமானார் சொல்லுகின்றார், கடவுள் ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமமாக இருக்க, அதின்றி சிலை, விக்கிரகம், தாறு, கட்டை முதலியவற்றில் வெளிப்படுத்திக் கொள்வது மந்த நியாயம். மேலும் அதில் தோன்றி அனுகரிப்பதாக சொல்வது ஜாலம் என்கின்றார். காய்ந்த கட்டையினிடத்தில் அக்கினி அதி சீக்கிரம் பற்றுதல் போல் பக்குவர்களாகிய ஜீவர்களிடத்தில் கடவுளருள் வெளிப்பட்டால் அத்தருணமே சுத்தமாதி 3 தேக சித்தியும் வரும் என்கின்றார். சுத்தமாதி 3 தேகம் என்பது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தாலும் கதனையின் இடத்தில் அக்கினி செல்வது போலவாம். அதாவது என்னன்னா, வாடை மரத்தில் எப்படி தீ மூட்டினால் தீ பற்றாதோ அதுபோல் பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவனே அருள் செய்தாலும் வாடை மரத்தில் நெருப்பை கொளுத்துவது போல் என்கின்றார். நம்முடைய ஊர்களிலும் நமது தேசத்திலும் இந்த பூமி பந்திலும் சாமி ஆடுகின்றவர்களெல்லாம் கடவுளின் அருளை பெற்றவர்களா என்றால் இல்லை, அவர்கள் அனைவரும் மனக்கோளாறு உடையவர்கள், அவ்வளவுதான். சரி, எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினரான சர்வ வல்லமையை பெற்ற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே கருணை கொண்டு இந்த மனிதனுக்கு அருள் செய்ய நினைத்தாலும் அந்த மனித தேகத்தில் அந்த ஏக இறைவனின் அருள் காரியப்படுமா என்றால் சத்தியமாக காரியப்படாது. ஏனென்றால் அந்த இறைவனின் அருள் காரியப்பட வேண்டுமென்றால் அந்த ஆன்மா பக்குவ ஆன்மாவாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் உள்ள மனிதர்களாகிய நாமெல்லாம் பக்குவ தேகமாகிய மனித தேகத்தில் இருக்கின்ற அபக்குவ ஆன்மாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். பக்குவர்களாகிய ஜீவர்களிடத்தில் கடவுளருள் வெளிப்பட்டால் அத்தருணமே சுத்தமாதி 3 தேக சித்தியும் வரும் என்று வள்ளல் பெருமானார் சொன்னதை நாம் பார்த்தோம். என்று நாம் இதுநாள் வரை கடவுளாக வணங்கி வருகின்ற பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவனும் ஈஸ்வரனும் அந்த சிதம்பர நடராஜரும் கூட இன்னமும் அந்த ஏக இறைவனின் அருளை பெற்றுக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்லணும்னா குருத்துரிய மகான் நம்முடைய தத்துவராய சாமிகள் கூட அந்த ஏக இறைவனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் சுத்தமாதி 3 தேகங்களை பற்றி பார்த்தோம். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவன் போன்றவர்களெல்லாம் சுத்த தேகத்தை பெற்று கொண்டவர்கள். இவர்களெல்லாம் ஒரு தொழில் முதல் 5 தொழில் வரை செய்கின்றவர்கள். நம்முடைய சாகா தலைவன் வள்ளல் பெருமானார் சொல்லுகின்றார், கடவுளின் சோபையை கண்ட ஒருவன் 5 தொழிலும் செய்வான் என்று. இந்த பிரம்மா, இந்த மகாவிஷ்ணு, இந்த ருத்திரன், இந்த ஈஸ்வரன், இந்த சதாசிவன் எல்லாம் அந்த ஏக இறைவனின் சோபையை கண்டு 5 தொழிலை இது நாள் வரை செய்து கொண்டு வருகிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், சோபை என்றால் என்ன, கடவுளுக்கு என்ன சோபை அப்படின்னா, சோபைனா என்ன தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் நுட்பமாக விளங்கிங்க. இது நல்லா கவனிங்க. காரிய ஒளி, காரிய காரண ஒளி, காரண ஒளி என 3 இருக்கிறது. காரிய ஒளி என்பது இறையருளின் ஒளியின் முதல் நிலை. எப்படி? காரிய ஒளி என்பது இறையருள் ஒளியின் முதல் நிலை. இது தூய ஞானத்தின் தொடக்க வெளிச்சமாக ஆன்மாவில் தோன்றும். இரண்டாவது காரிய காரண ஒளி. இந்த காரிய காரண ஒளி என்பதுதான் சோபை.
இது காரிய ஒளிக்கு அடுத்தபடியாகும். இது ஒளி மற்றும் பிரகாசமாகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை. காரண ஒளி என்பது பிரகாசம். இது ஒளியின் உச்ச நிலையாகும். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் சோபை என்றால் என்னவென்று. இந்த சோபையை கண்ட ஆன்மாக்கள் தான் இதுநாள் வரை ஐந்தொழில் செய்து வருகிறார்கள். பிரம்மா முதல் சதாசிவம் வரை இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் சுத்த தேகத்தை பெற்று கொண்டவர்கள். குருத்துரிய மகான் நம்முடைய தத்துவராய சாமிகள் பிரணவ தேகத்தை பெற்று கொண்ட ஒரு சர்வ சித்தர். ஆக ஐந்தொழில் செய்கின்ற கர்த்தாக்கள் ஆனாலும் சரி, அதற்கு மேலே இருக்கின்ற குருத்துரிய மகான் ஆனாலும் சரி, இன்னமும் சுத்தமாதி 3 தேக சித்திகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஐந்தொழில் செய்கின்ற கர்த்தாக்கள் சுத்த தேகத்தை பெற்று கொண்டார்கள். குருத்துரிய மகான் தத்துவராய சாமிகள் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் பெற்று கொண்டார்கள். இந்த ஐந்தொழில் செய்கின்ற கர்த்தாக்கள் ஆனாலும் சரி, அதற்கு மேலே இருக்கின்ற பிரணவ தேகத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய தத்துவராய சாமிகள் ஆனாலும் சரி, இவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய ஆன்மாக்கள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். இவர்களாலேயே இன்னும் அந்த சுத்தமாதி 3 தேகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள், தடைப்பட்டு நிற்கிறார்கள். இவர்களுக்கே சுத்தமாதி 3 தேக சித்தியும் கிடைக்காமல் அவர்களின் பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் பெற்று அந்த பூரண அருளை அடையாமல் தடைப்பட்டு நிற்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது புழுத்த மலக்குரம்பை உடலை வைத்து ஆடும் மனக்கோளாறு உள்ள மனிதர்களுக்கெல்லாம் எப்படி கடவுளின் அருள் காரியப்படும்? அப்படி இந்த சாமி ஆடுகின்ற மனிதர்கள், அதாவது வேப்ப மரத்தில் சாமி ஆடுகின்ற மனிதர்கள் தொடங்கி பல கோடிக்கணக்கில் டேர்ன்ஓவர் பண்ணுகின்ற சாமியாடிகள் வரை சொல்லுகின்றேன், இவர்கள் உடலில் கடவுள் அருள் இருப்பதாக நம்பி பல மக்கள் தங்கள் பணத்தையும் பொருளாதாரத்தையும் நகைகளையும் இழந்து வருகின்றார்களே. இந்த மக்களை நினைத்து நாம் என்னவென்று வருத்தப்படுவது? நம்முடைய வள்ளல் பெருமானார் சொல்லுகின்றார், கடவுளின் பூரண லாபமாகிய அந்த அருளை அடைந்தவரின் பெருமை என்னவென்று, அந்த பேரின்ப லாபத்தை அடைந்தவரின் பெருமை என்னவென்று நம்முடைய பெருமானார் எழுதுகிறார். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, நல்ல கவனிங்க. இந்த காணொளியை பார்க்கின்ற புதிதாக பார்க்கின்ற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, கடவுளின் பூரண அருளை ஒரு ஆன்மா அடைந்து விட்டால், அந்த பேரின்ப லாபத்தை அடைந்து விட்டால் அவர்களின் அனுபவம் என்னவாக இருக்கும் என்று நம்முடைய வள்ளல் பெருமானார், மரணத்தை தவிர்த்த வள்ளல் பெருமானார், அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் எழுதுகின்றார். அந்த பேரின்ப லாபத்தை, கடவுளின் பூரண அருளை அடைந்த ஆன்மாவின் அனுபவம் என்னவாக இருக்கும் என்று அதை உங்களுக்காக வாசிக்கின்றேன். நுட்பமாக கவனித்து விளங்கி கொள்ளுங்கள். பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில், தோல், நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம், சுக்கில முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய இந்த தேகத்தை மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோற்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள், புறத்தே மண் கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவன அல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள், புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. உள்ளே நெருப்பினது வெண்மையால் சுடப்படார்கள், புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவன அல்ல. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள், புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்து அசைக்க மாட்டாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள், புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆதாரத்தில் இன்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயையினால் விஷயத்தை பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல. அந்த பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த விடத்தில் இருந்தே கண்டறியும். அந்த பிண்டங்களில் எவ்விடத்தில் இருந்து பேசினும் அவர்கள் செவிகள் இருந்த இடத்தில் இருந்தே கேட்டறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நாய் இருந்த இடத்தில் இருந்தே சுவைத்தறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்தில் இருந்தே பரிசித்து அறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற சுகங்களையும் அவர் நாசி இருந்த இடத்தில் இருந்தே முகந்தறியும்.
எவ்விடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும். எவ்விடத்தில் இருக்கின்றவர்களிடத்தும் அவர் கால்கள் இருந்த விடத்தில் இருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்த இடத்திலிருந்தே பேசுதல் கூடும். மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விடத்தில் ஆனந்தத்தில் கூடும். அவரது மனமுதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன் அல்ல. தயையினால் பற்ற தொடங்கில் எல்லா உயிர்களது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்துக் கொள்ளும். அவர் அறிவு ஒன்றையும் சுட்டறியாது. தயவினால் சுட்டறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டறியும். அவர்கள் நிர்குணத்தவர் ஆவார்கள் அல்லது தாமச ராசச சாத்விக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவன் அல்ல, உள்ளே பிரகிருதினால் மூடப்படார்கள். புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன் அல்ல, உள்ளே காலதத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள். புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது, உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள். புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரையப்படாது. அன்றியும் காலம் வித்தை ராகம் புருடம் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. மாயையால் பேதப்படார்கள். சுத்த மகாமாயையை கடந்து அதன் மேல் அறிவே உருவாக விளங்குவார்கள். ஆகாரம் நித்திரை மைதுனம் பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவன அல்ல. பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் ராக்கதர் அசுரர் பூதம் பிசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகம் மிருகம் முதலியவற்றாலும் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்கால அவர் தேகம் பாதிக்கப்படாது. வாள் கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல் சிறிதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல் பெரிதாக தோற்றலும் அவர் தேகத்துக்கு உரித்து இறந்தோரை எழுப்புதல் வாத்திபரை வாலிபராக்கல் முதலிய கர்ம சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும். திருட்டித்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அனுகரித்தல் என்கின்ற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்சகர்த்தாக்களும் அவர்களின் கடைக்கண் பார்வையால் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்களின் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்களின் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சக்தியை உடையவர்களாய் எக்காலத்தும் அழிவே இல்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என மும்மலங்களும் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணம் உடையவர்களாய் விளங்குவார்கள். சடமாகிய ஒரு திரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்களும் செய்யும். அவரது பெருமை வேதாந்த சித்தாந்த கலாந்த போதாந்த நாதாந்த யோகாந்தம் என்கின்ற 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவைதான் பேரின்ப லாபத்தை அடைந்தவரின் பெருமை என்கிறார் வள்ளல் பெருமானார். அந்த கடவுளின் பூரண லாபத்தை அடைந்தவரின் பெருமை என்கின்றார். இந்த பெருமையெல்லாம் இந்த பூமியில் சாமி ஆடுகின்ற மனிதருக்கு இருக்கிறதா என்றால் சத்தியமாக கிடையாது. இவர்களெல்லாம் அப்பாவி ஆன்மாக்களை கேடயமாக பயன்படுத்தி வாழுகின்ற ஒரு மன கோளாறு உடையவர்கள். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இப்படியாப்பட்ட சாமி ஆடுகின்ற மனிதர்களிடம் சென்று உங்களுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் நகைகளையும் இருப்பிடத்தையும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தந்த பகுதியில் அந்த பணத்தை வைத்து ஜீவகாரணம் செய்து வாருங்கள். மேலே இருக்கின்றதை சொல்லுகின்றேன். நமது சேனலையும் இந்த காணொளியையும் பார்க்கின்ற அன்பர்கள் யாரேனும் புதிதாக இருந்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் யாரும் எந்த பித்தலாட்டக்காரனிடமும் சரி எந்த பித்தலாட்டிக்காரியிடமும் சரி நான் குறி கேட்கின்றேன், நான் பரிகாரம் கேட்கின்றேன், நான் தோஷம் நீக்குகின்றேன் என்று உங்கள் பணத்தையோ உங்கள் பொருளாதாரத்தையோ உங்கள் இருப்பிடத்தையோ கொடுத்து நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. சர்வ ஜாக்கிரதையுடன் இருங்கள். ஏனென்றால் ஓநாய்க்கள் ரத்தம் குடிப்பது போல் அட்டைப்பூச்சி இரத்தத்தை உரிவது போல் நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் பிடுங்குவதற்கு ஒரு கூட்டமே கழுகு போல காத்திருக்கின்றது. என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, சர்வ ஜாக்கிரதையுடன் இருங்கள். சில காலத்திற்கு பிறகு கடவுளின் பெயரால் நடக்கும் எல்லா ஒழுக்கக்கேடான விஷயத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். நம்பிக்கையுடன் இருங்கள். நம்முடைய வள்ளல் பெருமானார் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய பெருமானாரே சொல்லுகின்றார், முன்னுள்ள மார்க்கங்கள் யாவும் முடிந்தன, மண் உலகில் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, சுத்த சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன் என்று. இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம அறிவியல் விஞ்ஞானம் நம்முடைய வள்ளல் பெருமானார் இந்த சாமியாரத்தை பற்றி என்ன சொன்னார்னு பார்த்தோம். நாம் 1000 இருந்தாலும் எல்லா குறைகளையும் நம் மக்கள் மீது சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அப்படி போவதற்கான காரணம் என்னென்னா, தனக்கு இருக்கின்ற வறுமை, வேலை கிடைக்காத காரணம், அப்புறம் இந்த வியாபாரம் விவசாயம்
இதிலெல்லாம் முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லாத காரணத்தினால மனம் நொந்து போய் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், கடவுளின் ஏஜென்ட்டுகளாக இந்த சாமியாடிகள்லாம் இருக்கிறாங்களே, அருள் சொல்கிறாங்களே, இவங்ககிட்ட போய் கேட்டால் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு நம்பி தான் போகிறாங்க. அப்படிப்பட்ட நம்பி போகின்ற இந்த அப்பாவி ஆன்மாக்களை இவங்க கேடயமாக பயன்படுத்தி அவங்க பணம் சம்பாரித்து அவங்க என்னென்னமோ கல்லூரியிலேருந்து மருத்துவ வளாகத்திலேருந்து பெரிய பெரிய இடம் வரைக்கும் அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்படி ஆன்மீகம் மட்டும்தான் வழியாக இருக்கும்போது மக்கள் நம்பி ஏமாறுறாங்களே. சரி, நீங்கள் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வள்ளலார் சொல்லிட்டாரு, அறிவியல் விஞ்ஞானம் சொல்லி போச்சு, எங்களுக்கு என்ன தான் தீர்வு, நாங்கள் எப்படி தான் இதிலிருந்து வெளியில் வர்றது, இதை பற்றி வள்ளலார் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஒரு சிந்தனை வந்ததுன்னா நிச்சயமாக நாம் யாரும் அப்படி நம்பி ஏமாறக்கூடாது. அந்த ஏக இறைவனின் அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்மகால வசத்தால் நமக்கு இப்படியெல்லாம் சில துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த துன்பத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நாம் போலியான ஆட்களிடம் நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்று வள்ளல் பெருமானார் அவர் தன் கைப்படவே சிலவற்றை எழுதி நமக்கு தந்திருக்கின்றார். பெருமானார் என்ன எழுதி தந்திருக்கிறார் என்பதை உங்களிடம் நான் நேரடியாக அப்படியே வாசித்து காட்டுகின்றேன். நீங்கள் அனைவரும் அதை நுட்பமாக கவனிங்க, ரொம்ப ஆழமாக உள்வாங்கிக்கிங்க. உங்கள் யாருக்கேனும் தீராத நோய்கள் இருந்தாலும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும், தன்னுடைய ஜாதகத்தில் தனக்கு அற்ப வயது என்று கணிக்கப்பட்டு இருப்பதை தெரிந்து கொண்டாலும், தனக்கு படிப்பு வரவில்லை என்று வருத்தப்பட்டாலும், தனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டாலும், கையில் ஒரு ரூபாய் கூட பணம் தங்க மாட்டுகிறது என விசனப்பட்டாலும், தான் அனுபவிக்க சுகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்க மாட்டுகிறது என உள்ளுக்குள் புழுங்கினாலும், மற்றவர்கள் போல் நமக்கு அறிவும் செல்வமும் இல்லாமல் இருக்கிறது என அவதிப்பட்டாலும், விவசாயத்தில் ஒரு லாபமும் இல்லை, வியாபாரத்திலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என நொந்து போனாலும் சரி, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆனால் அதே சமயத்தில் எந்த சாமியாடிகளிடமும் சரி, எந்த சமய மதவாதிகளிடமும் சரி சிக்கி உங்கள் பொருளையும், உங்கள் பொருளாதாரத்தையும், உங்கள் இருப்பிடத்தையும், உங்கள் நகைகளையும் இழந்து விடாதீர்கள். இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு ஜீவகாருண்யம் என்பது ஒன்று மட்டுமே என்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமானார். நம்முடைய வள்ளல் பெருமானார் நமக்காக அவர் திருகரத்தால் கைப்பட எழுதி தந்திருக்கின்றார். நம் பெருமானார் எழுதுகின்றார், சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தப்படி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக அனுசரித்தார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பை நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌகியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பல நாள் சன்னதி இல்லாமல், அதாவது பல நாள் குழந்தை இல்லாமல் பல விரதங்களை செய்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கப்படி பசித்த ஏழைகளது பசியை ஆற்றுவிப்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல அறிவை உள்ள சன்னதியை உண்டு பண்ணும் என்பது உண்மை. அற்ப வயதென்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கப்படி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு தீர்க்காயிலை உண்டு பண்ணும் என்பது உண்மை. கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கப்படி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி விப்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலானவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பசித்தவர்களுக்கு பசியாற்றி விப்பதை விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெரும் மழை, பெரும் காற்று, பெரும் பனி, பேரிடி, பெரும் நெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. வீடு சிகை, விஷக்காற்று, விஷசுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. அந்த ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள், அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள். ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகளின் விளைநிலத்தில் பிரயாசை இல்லாமலே விளைவு மென்மேலும் உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதி இல்லாத மேன்மையும் உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள். ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது என்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமானார். நாம் தொடர்ந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அனுசரித்தால் மட்டுமே, அதாவது பசித்த ஏழைகளுக்கு பசித்தவித்தல் என்னும் பேரான அறத்தை ஒரு விரதமாக அனுசரித்தால் மட்டுமே இவையெல்லாம் நமக்கு நடக்கும். சரி,
வள்ளல் பெருமானார் இந்த துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கான வழியை நமக்கு சொல்லிட்டார். பசித்த வித்தல் கொலைத்த வித்தல் மட்டும்தான். ஆனால் இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு எதனால் ஏற்பட்டது என்றால் நம்முடைய வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, நான் பல பிறவிகளில் பிற உயிர்களுக்கு இம்சை செய்து வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த பிறவிகளில் நாம் இல்லற வாழ்க்கையில் நிம்மதியற்றும் மன நிம்மதி இல்லாமலும் புத்திர பேறு இல்லாமலும் சன்னதி விரித்து இல்லாமலும் இன்னும் பல்வேறு வகை காரிய தடைகளாலும் இந்த ஜீவர்கள் கலங்கி 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 வருந்துவதெல்லாம் முன்பு பல பிறவிகளில் நாம் இன்னொரு ஜீவனுக்கு செய்த ஜீவ இம்சையே காரணம் என்கின்றார். அதை தான் பெருமானார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விரிவாக எழுதி இப்படி கொடுத்துருக்காரு. இன்னொரு இடத்துல சுருக்கி சொல்றாரு. அப்படி பெருமானார் சொல்கின்றார், இல்லற வாழ்க்கையில் நிம்மதியற்றும் சன்னதி விளங்கத்தக்காமலும் இன்னும் பல்வேறு தடைகளால் ஜீவர்கள் கலங்கி 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 வருந்துவதெல்லாம் முன்பு பல பிறவிகளில் நாம் இன்னொரு ஜீவனுக்கு செய்த ஜீவ இம்சையாகும். இன்னொரு ஜீவனுக்கு செய்த ஜீவ இம்சையை இன்னொரு ஜீவனுக்கு கிருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதன் மூலமே நாம் இவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிறார். மேலும் பெருமானார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு, இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிக. அதாவது பிரமாணம் என்பது இதற்கு வேறு வழி வேண்டாம் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றாரு. இதற்கு வேறு வழி இருந்ததுன்னா பெருமானே சொல்லியிருப்பாரு. பெருமானார் சொல்றாங்க, இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிக. அப்படின்னா என்ன? இதையெல்லாம் எதற்காக இந்த துன்பம்லாம் நடக்குது? நமக்கு ஏன் வேலை கிடைக்காம இருக்கு? நமக்கு ஏன் செல்வம் இல்லை? நமக்கு ஏன் கல்யாணம் கிடைக்காம இருக்கு? நமக்கு ஏன் பொண்ணு கிடைக்காம இருக்கு? நமக்கு ஏன் நீர்நிலை இல்லாமல் போகுது? நமக்கு ஏன் இன்னும் பல்வேறு வகை காரியத்தடை, தொழில், விவசாயம் ஏன் எல்லாம் நமக்கு லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் போகுதுன்னு கேட்டால் நாம் பல பிறவிகள் செய்த பல பிறவிகளில் இன்னொரு ஜீவனுக்கு செய்த ஜீவ இம்சை. இதனை நிவர்த்திக்கணும்னா இந்த பிறவியில் நீ இன்னொரு ஜீவனுக்கு இன்பத்தை உண்டு பண்ணணும். இதை விட்டுட்டு வேற ஏதாவது வழி தேடுறது, அதாவது இந்த சாமியார்கிட்ட போய் கேட்கலாமா, இந்த சமயவாதி கிட்ட கேட்கலாமா, இந்த மதவாதி கிட்ட கேட்கலாமா, இல்லைனா இந்த கோயிலுக்கு போய் இந்த சிலைக்கு இத்தனை பவுனில் தாலி வாங்கி கொடுக்கலாமா, இல்லை வேல் வாங்கி கொடுக்கலாமா, இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. இதற்கு இது வழி கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன்றார் வள்ளல் பெருமானார். ஓகேங்களா? அதனால் நீங்கள் யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக தான் வள்ளல் பெருமானார் இந்த உண்மையை தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு வழி இருந்திருந்தால் வள்ளல் பெருமானாரும் எழுதியிருக்க மாட்டார். இவ்வளவு துன்பப்பட்டு இவ்வளவு கடினப்பட்டு இந்த காணொலியை நாமும் வெளியிட்டிருக்க மாட்டோம். அதனால் என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகில் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடைந்த ஒரே மனிதன் நம்முடைய சாகா தலைவன் வள்ளல் பெருமானார் மட்டுமே. அவருடைய நோக்கம் இந்த பூமியில் உள்ள சர்வ ஆன்மாக்களும் அந்த ஏக இறைவனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அதற்காகவே அந்த எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளால் வருவிக்க உற்றவர் வள்ளல் பெருமானார். அந்த ஏக இறைவனின் அருளை அடைவதற்காகவே நமக்கு மனித தேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கருமகால வசத்தால் நமக்கு சில துன்பங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். அதற்காகவும் நாம் அந்த நேரான வழியில் பயணிக்க வேண்டும். அப்போ இந்த இல்லற வாழ்க்கையில் இந்த உலகில் இருக்கும்போது நமக்கு இப்படி துன்பம்லாம் நடக்குதுன்னா அதுக்கான கரெக்டான வழியை சொல்லியிருக்காரு. இனிமேல் யாரும் ஏமாறாதீங்க. உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகுதிகளில் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கும் வாயில்லாத ஜீவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாம் போகும். ஏன்னா நான் பொய் சொல்லலாம், வள்ளலார் பொய் சொல்ல மாட்டார். புரிஞ்சுக்குங்க. இந்த காணொலியை பார்த்து அறிவை விளங்கி கொண்ட என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம். குருவே துணை, குருவே சரணம். அருளே துணை, அருளே சரணம். அருட்பெரும் ஜோதி.